ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா போர் கேம் கைஸ். போர்னா என்னன்னு தெரியும்ல, அந்த கேம் தான் இப்போ விளையாட போகிறோம். இன்னும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதுன்னு பார்த்தா யாரா இது மட்டும் திரும்பி நிற்கான். சரி, நம்மளுக்கு எடுக்க வம்பு, நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மக்கிட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. அதனால் எஸ்கேப் கிடையாது கைஸ், கிராணியில் வர எஸ்கேப் கிடையாது. அதனால நம்ம இப்போ டேங்கர் வாங்கிடுவோம். துட்டு தேவை கைஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போருக்கு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் 5 லெவலுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இது ப்ராக்டிஸ் எழுதிருக்கேன். இந்த 6ஆவது லெவல் இப்போ வீடியோ போடலான்னு தோணுச்சு. அதனால வீடியோ போட்டேன். நானும் அடிக்கிறேன். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நம்மகிட்ட 19 ரூபா கிடக்குது. சரி, நம்ம டேங்கரை அப்கிரேட் பண்ண வேண்டியது. டேங்கரை அப்கிரேட் பண்ணியாச்சு. டேங்க்கு வெளியே வர மாட்டேங்குது. ஓ, அதுக்கும் காசு கேட்குறாங்க பார்த்தீங்களா. 2 டேங்கர் வந்திருக்கு, வேறு லெவல். நம்மக்கிட்ட ஒரு ராக்கெட் லான்ச்சர் ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ இதெல்லாம் ஏற்றிட்டு, அதெல்லாம் இது ஏற்ற முடியாது கைஸ். எங்கே போய் இடிக்குது டமால், எல்லாம் காலி ஆயிட்டாங்க. இது என் நாடு, நான் எப்படி வேணால் பண்ணுவேன். நான் இப்போ நான் என்ன செய்யணும் கைஸ்? லெவல் 7க்கு வந்துட்டோம். வாட்டர் பவர் கைஸ். நம்மக்கிட்ட இது இருக்குது. இது என்னது? ஓ, கிறிஸ்டஸ் எல்லாம் இருக்கா? கிறிஸ்ட் கேப்சர் 5. நம்ம 2 தான் முடிச்சிருக்கோம். டிஸ்ட்ராய் 5 கேங்ஸா? ஓகே. பை 50 போர்டு ஆர்னமெண்ட்ஸ். எஸ், என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஏய், எங்கடா போச்சு என் வீரர்கள்? ஓ, நம்ம திரும்பியும் அப்கிரேட் பண்ணோம் போல இருக்கு. என்னம்மா காசு கேட்காங்க. சப்போ 10 கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓ கைஸ், இங்கே பாருங்க, இன்னும் 3 தான் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு 3 இருக்குது. 3 போட்டுருவோம். 10ஆம் ரேங்க் வந்துட்டோம் கைஸ். வேறு லெவல் ராக்கெட் லான்ச்சர். ஆனால் இல்லை கைஸ், எப்படி விளையாடணும்னு தெரில. இன்னும் ஒருத்தன் வரலையே. என்ன வீரர்களே, ஃபஸ்ட்டு இது பண்ணும்போதே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. இப்போ திரும்பியும் போகணுமாண்ணா ஃபஸ்ட்டே அடித்து டம்சம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ பெரிய கன் இருக்கு வேணும். அதனால் கன்னை அப்கிரேட் பண்ண இன்னும் 21 தேவையே. நம்மக்கிட்ட ஏதாச்சும் இங்கே வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம போவோம். ஹெலிகாப்டர் நான் எங்கே போகிறேன்னா, வேறு என்ன, ஹெலிகாப்டர் தானே எடுக்க போகிறேன். போங்க இப்படி போங்க. போங்காட்டம் அடிங்க. இந்த பெரிய மொட்டை நான் அடித்த வேண்டாம். ரெடி. இன்னும் ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷம் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. அது 5 நிமிஷம். நம்ம போகிறது டொம்சம் பண்ண அந்த பெருசு தான் நான் அடித்தேன். அதுதான் டொம்சம் பண்ணாங்க. இங்கே பாருங்க, இந்த பின்னாடி. ஐயோ, என்ன கைஸ், நம்ம அவுட் ஆயிட்டோம்.
அங்கே நம்ம விட்டு வந்தோம் இருக்கா இருக்குது கைஸ், ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டோம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்குது 44 வேணும்னு சொன்னோம். இது ஏதாச்சும் அது இது இந்த கோல்டன் கலர் காயின் ரேங்க் அப்டேட் பண்ணாது தான் ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு போருக்கு போக ரெடியா? ரெடி 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 ரெடி. அடிங்க அடிங்க அடிங்க, வேற லெவல் அடிக்காங்க. நம்ம அடிக்க மாட்டேங்கோம், ஆனால் நம்ம அடிக்க மாட்டேங்கோம் கைஸ். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே தூரமாக இருந்து அடித்து பார்ப்போம். ஓ, நம்மளும் அடிக்கும் கைஸ். வேற லெவலு கைஸ், வேற லெவல்லாம் இப்போ விளையாடிட்டுருக்கோம். ஐயோ, நான் அங்கே போனால் அவன் ஃபுல்லாக குறைச்சிருவானே. நம்ம இப்போ என்ன செய்யணும்? நம்ம இப்போ கன் அப்கிரேட் பண்ண வேண்டிய வாட்டர் பவர். கன் எடுக்க முடியுமா? கன் எடுக்க முடியல. அப்போ அதுக்கு நான் அப்கிரேட் பண்ணணும். வாங்க கைஸ், கன் எடுக்க முடியுமா? ஹெல்த் இருக்கோம் கைஸ், வேற லெவல். எல்லாரும் எழுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவன் டம்சம் பண்ண போகிறாங்க. நம்ம அடிக்க முடியல கைஸ், அதுதான் சோகமாக விஷயம். நம்ம அடிக்க மாட்டேங்க. ஆனால் நீங்கள் அடிங்க, டம்சம் பண்ணுங்க. ஓடு கைஸ், போடுங்க கைஸ். என்னது போடுங்க கைஸ், போடுங்க. ஐயோ, அந்த ஆப்போச்சு எல்லாம் போட்டாங்க. அந்த இது ஐயோப்பா கோடி கோடியாக நிறைஞ்சிருக்கு கைஸ். திரும்பியும் போயிடக்கூடாது. அந்த இது தான் கைஸ், ரவுண்டுக்குள்ளே இதுலேருந்து வெளியே வரணும். அவள் தான் நம்ம சான்ஸு. நம்ம காசு போட்டு வந்துட்டேன். ஒரு வாட்டி விழுந்தோம்ல வந்துட்டேன். அதனால் இப்போ போய் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இப்போ ராக்கெட் லான்ச்சர் ரெடியாக இருக்குது. இப்போ தேவைப்படாது அது. அதனால் திரும்பி அட்டாக்கு போய் அப்புறம் வந்து நம்ம சுடுவோம். நம்ம சுட்டுட்ருக்கோம் இப்போ இந்த ஒரு வீரரை கைஸ். தம்சம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீரர். கேப்சர் எனிமி ஃப்ளாக். இனிமேல் இது எங்கள் இடம், எவனுமே வர முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ விளையாடிட்டுருக்கோம். நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது. அதனால் கன்று கொஞ்சம் அப்கிரேட் பண்ண முடியுமா? அது ஃபுல்லாக அப்கிரேட் தான் இருக்குது. டேங்கர் 2 இருக்கா? இல்லை, டேங்கர் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை கைஸ், அப்கிரேட் பண்ண வேண்டியதான். டேங்கர் அப்கிரேட் பண்ணியாச்சு. இருக்கிறது ஃபுல்லாக இறக்கிருந்தேன். அது என்ன சவுண்டுனா, நான் காற்று விட்டேன் வாயிலேருந்து. நமக்கு இப்போ தான் கைஸ் ராக்கெட் லான்ச்சரே தேவைப்படும். அப்கிரேட் ரேங்க் 11 வந்துட்டோம். இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது ராக்கெட் லான்ச்சர். வர்றாங்க, டம்சம் பண்ணிட்டோம் கைஸ். இந்த பெரியவனை டம்சம் பண்ணிட்டோம். ஐயோ, நம்ம போய் மாற்றுறோம் கைஸ். இது என்னது ராக்கெட் லான்ச்சராக இருக்குது. ஆனால் ஆடி கேட்கலாம். நாங்கள் ஆட்னா பின்னாடி தள்ளி போவோம். அண்டா பெருசாக ஒருத்தர் நிற்காங்க அந்த துண்டுக. நம்மளுக்கு ஒரு வேலையே கிடையாது. நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதாங்க. டேங்கர் 45ன்னு சொல்கிறான். இது எதுக்கு 45 கேட்குறானோ? சரி, நம்ம ரேங்க் அப்கிரேட் பண்ணுவோம். நம்மளுக்கு இப்போ ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 15 செகண்டாக இருக்குது. இப்போ நம்ம 4க்கு போயிட்டுருக்கோம்.
போர்ட்டுக்கு போய் இவங்களை டொம்சம் பண்ணுறோம் கைஸ். நம்ம டொம்சம் அதெல்லாம் நம்மளும் சுட்டுட்ருக்கோம். வீரர்கள்லாம் நிறைய சுட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு ஐயோப்பா என்ன பெருசாக நம்ம இங்கே காசெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யலாம்? ஏன்னா அதுக்குள்ளே அவுட் ஆயிட்டிங்களா? சரி, நம்மளுக்கு கொஞ்சம் பவர் வேணும்ல, அதனால் கொஞ்சம் டேங்கரை ஏற்றி விட்டுறோம். இது என்னதுன்னு தெரில கைஸ், என்னன்னு தெரில கைஸ். நம்மளுக்கு இந்த டேங்கரை அப்கிரேட் பண்ணோம். அது டேங்க் கைஸ் வேறு லெவல். நம்மக்கிட்ட பாருங்க அடித்து தூக்கிட்டு இருக்காங்க இந்த டேங்கர். நம்மளுக்கு ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது இப்போ. அதனால் நம்மளும் ஹெலிகாப்டரில் போக வேண்டியதான். நம்ம ஹெலிகாப்டர் போய் இந்த ஏரியாவை டம்சம் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் கட்டு கிளம்பு டம்சம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். அதனால் நமக்கு அங்கே காசு நிறைய இருக்கும். நினச்சாவே நிறையா இருக்குது. ஆனால் கிட்ட போனாலே அந்த ரவுண்டு மாதிரி ஒரு ஷேப் வருதுல்ல, அதுக்குள்ளே போனாலே பார்த்துடுறாங்க. பார்க்காம இருந்தால் கூட பார்த்துடுறாங்க. அந்த அளவுக்கு இது வச்சுருக்காங்க. நம்ம இல்லை நம்ம இதே பண்ணுவோம். நம்மளுக்கு இருக்கு. இது என்னன்னு தெரில கைஸ். ஓ, ஸ்ட்ராங்கான இதா நான் அதே பண்ணியிருப்பேனே. என்ன கைஸ், இப்போ நம்ம திரும்பியும் போருக்கு போகிறோம். பேக் டு பேக்கு வந்துட்டோம். பேக் டு பேக் கைஸ், பேக் டு பேக். இப்போ நம்ம போருக்கு போயாச்சு. போருக்கு போயிருக்கோம். இங்கே அடித்தாங்கெல்லாம் வா நிறைய கிடைக்குது காயின்ஸு. அந்த காயின்ஸ் சொல்லிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணோம் கைஸ். அந்த அப்கிரேட் பண்ண நம்மளுக்கு லெவல் ஏறிட்டே இருக்கும் கைஸ். நான் ஒன்று ஃபஸ்ட்டே சொல்லலான்னு நினச்சேன், அதான் சொல்லல. இது இந்த கேமில் பார்ட் 1 கைஸ். இது பார்ட் 1. பார்ட் 2 நாளைக்குள்ளே போட்டுருவேன். பார்ட் 2 நம்ம 24 இருக்குது. அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி விட்ருவோம். டேங்க் 2 டேங்கு வந்துருச்சு. 2 டேங்க் வந்துருச்சு. இப்போ ஒரு போருக்கு போகிறோம். இந்த போருக்கு போவோம். இந்த போருக்கு போய் தம்சம் பண்ணிட்டு வருவோம். நம்மக்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குது, நம்ம எடுக்காமல் வந்துட்டோம். நம்மக்கிட்ட 2 டேங்கர் இருக்குது, அதுதான் எடுத்துருக்கோம். கேப்சர் நம்ம இடம், இது நம்ம இடம். வேறு லெவல் கைஸ். நம்ம இது ஃபஸ்ட்டு இறக்கிடுவோம். ரேங்க் 12க்கே வந்துட்டோம் கைஸ். எதுவுமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சே இப்போ டேங்கர் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இனிமேல் வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பார்ட் 1. அடுத்த பார்ட் 2 நாளைக்குள்ளே போட்டுருவேன். சாரி கைஸ், நாளைக்குள்ளே போட மாட்டேன். ஒரு 2 நாள் கழித்து போட்டுருவேன். சரி கைஸ், இந்த வீடியோக்கு எண்டும் வந்துருச்சு. பாய் பாய்.